வணக்கம். என்னுடைய பேர் ஏ சில்வியா. நான் தற்போது நடந்து முடிந்த குரூப் 1C டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் டோட்டல் மார்க்ஸ் 653 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். என்னுடைய கிராஜுவேஷன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் BA. இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஃபேமிலி, வெற்றி அகாடமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேமிலி எப்படி சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா, என்னுடைய சின்ன வயசில் என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 10 வயசுலேருந்து என்னை படிக்க வச்சது என்னுடைய பெரியப்பா பெரியம்மா தான். அவங்க பிள்ளைகள் 3 பேரோடு சேர்த்து எங்கள் 2 பேர் என்னையும் என் தம்பியும் சேர்த்து 5 பேராக அவங்க படிக்க வச்சாங்க. நான் இந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும், நீ தைரியமாக போய் படி அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு என்ன 2017 அனுப்பி வச்சாங்க. 2017லேருந்து 2024 வரைக்கும் நான் இந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்காகவும் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்காகவும் படிச்சுட்ருக்கேன். 2017 வந்த நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. ப்ரிலிம்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடியாததால் குரூப் 1 சர்வீஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். 2019 என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அதில் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. 2022 என்னுடைய செகண்ட் குரூப் 1 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு என்னால் இன்டர்வியூவில் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாததால் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல. 2023 குரூப் 1 மெயின்ஸ் அட்டென்ட் பண்ணேன். தென் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க வரைக்கும் சர்வீஸ் கிடைச்சி பார்டரில் எனக்கு சர்வீஸ் கிடைக்காம போயிடுச்சு. குரூப் 2 சர்வீசஸ் எனக்கு கிடைச்சதால நான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் போஸ்ட் February மந்த் தான் நான் எடுத்தேன். இதுக்கப்புறமா நான் DO எக்ஸாம்ஸும் நான் எழுதியிருந்தேன். இப்போ April 30 இன்னைக்கு இன்டர்வியூ நடந்து இன்னைக்கு தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வெற்றிக்கு முதல் காரணமாக இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய பெரியப்பா பெரியம்மா, இந்த அகாடமி தான். வெற்றி அகாடமி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, என்னுடைய குரூப் 1 ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் இந்த அகாடமியில் தான் பண்ணேன். 2019 என்னுடைய பெரியப்பா பெரியம்மா இந்த அகாடமியில் என்னை சேர்த்தாங்க. என்னுடைய மென்டர் திரு அருண் ஜவஹர் சார் தான் என்னோட சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ சார் என்னை ஃபர்ஸ்ட் என்னோட மெயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு, கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், தென் ப்ரெசன்டேஷன், கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது டைரக்டர் சண்முகம் சார் தான். வெற்றி மெட்டீரியல்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது இல்லாமல் வெற்றி அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷனும் நான் பண்ணேன். குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷனும் நான் பண்ணேன். இது எனக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த அகாடமி இல்லாமல் என்னை சுற்றி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷன் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. வெற்றியுடைய ஃபேக்கல்டி திரு பர்மித் குமார் அவர்கள் எனக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி நான் படிக்கிறதுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. தென் என்னுடைய ரூம்மேட் அனுப்பிரியா அவர்கள் இந்த 5 வருடங்களாக என்னோட பயணிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே படித்தோம். என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய அகாடமி, என்னுடைய ஃபேமிலி அண்டு நண்பர்கள். இது இல்லாமல் வெற்றி அகாடமியில் எனக்கு நிறைய மென்டார்ஸும் கிடைச்சாங்க. ராஜேஷ் சார், ஆண்டோஸ் சார், துரை சார், இது போல் நிறைய பேர் எனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே நான் இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, TNPSC அல்லது UPSC படிக்கணும்னு எடுத்துட்டோன்னா கடின உழைப்பு, நம்மளோட விடாமுயற்சி, இதை மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு தோல்வி வருது, நம்ம இதிலேருந்து போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு பேக்கப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு வேணால் நீங்கள் எதனா ஒரு ஒர்க்குக்கு போகலாம். பட் உங்களோட கனவுகளை நீங்கள் துரத்திட்டே போங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க எக்ஸாம்ஸில் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே நீங்கள் பாதி கிளியர் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிக் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நோட்ஸ் மேக்கிங்லேருந்து, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கே நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணணும். ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக நோட்ஸ் மேக் பண்ணணும், தென் மெயின்ஸ்க்கு நோட்ஸ் மேக் பண்ணணும், இன்டர்வியூக்கு தனியாக நோட்ஸ் மேக் பண்ணணும். இந்த நோட்ஸ் மேக்கிங்கிறது ஒரு ஆர்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கடைபிடிச்சிங்கனாவே ஒரு எக்ஸாமுக்கான ஒரு முன்னோட்டமாக நீங்கள் அதை படிக்கலாம். தென் ப்ரிப்பேர் பண்ணலாம். மார்க் டெஸ்ட், மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும்.
எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வெற்றிக்கு துணையாக இத்தனை வருடங்கள் வந்து இருந்த எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.